பேதுருவும் யோவானும் ஒரு பிச்சைக்காரனை குணமாக்குதல். ஒரு நாள் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்போது அந்த வாசலில் ஒரு முடவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். பேதுரு அந்த முடவனை பார்த்து, என்னிடத்தில் கொடுப்பதற்கு பணம் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். உடனே அந்த முடவன் எழுந்து நடந்தான். அவன் குதித்து கடவுளை மகிமைப்படுத்தினான். அங்கிருந்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மக்கள் குணம் பெற்ற அந்த மனிதனை பார்க்க அங்கே வந்தனர். பேதுரு அவர்களிடத்தில், நாங்கள் இயேசுவை நம்புகிறோம், அவருடைய வல்லமை தான் இவனை குணமாக்கிற்று என்றார். ரோமர்களின் அதிகாரியிடம், நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்ய சொன்னீர்கள், எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் கடவுள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினார். நீங்கள் செய்ததை நீங்கள் அறியாமல் செய்தீர்கள், ஆனால் இறைவாக்கினர்கள் சொல்லியது நிறைவேறிற்று. கடவுள் அப்படி நடக்கும்படி செய்தார். இப்போது நீங்கள் மனம் திரும்பி கடவுளிடம் வாருங்கள், கடவுள் உங்களுடைய பாவங்களை போக்குவார் என்றார். பேதுருவும் யோவானும் செய்ததை யூத தேவாலய தலைவர்கள் கேட்டு கோபமடைந்து அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்தனர். ஆனால் பேதுரு சொன்ன வார்த்தையை கேட்ட பலர் விசுவாசித்தனர். இயேசுவை விசுவாசித்து அவர்களின் எண்ணிக்கை 5000 ஆக உயர்ந்தது. அடுத்த நாள் யூத தலைவர்கள் பேதுருவையும் யோவானையும் மற்றும் அந்த குணம் பெற்ற முடவனையும் மத தலைவர்களிடத்தில் கொண்டு போனார்கள். அவர்கள் எந்த வல்லமையினால் இந்த முடவனை குணமாக்கினார்கள் என்று பேதுருவையும் யோவானையும் கேட்டார்கள். பேதுரு அவர்களிடத்தில், இந்த மனிதன் மெசியா என்ற இயேசுவின் பெயரால் குணம் பெற்றான். நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் அவரை மீண்டும் உயிரோடு எழுப்பினார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் மீட்படைவதற்கு இயேசுவை தவிர வேறு பெயர் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் தைரியமாக பேசினதை பார்த்து அவர்கள் படிக்காத சராசரி மனிதர்கள் என்று தலைவர்கள் அறிந்திருந்ததால் ஆச்சரியப்பட்டார்கள். மேலும் அவர்கள் இயேசுவோடு இருந்ததை அவர்கள் அறிந்து, இனிமேல் இயேசுவை பற்றி எந்த போதனையும் மக்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி பேதுருவையும் யோவானையும் அனுப்பிவிட்டனர்.